ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் இருக்குல்லங்க. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கன்சோல் சில பேருக்கு வந்து பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமா இந்த எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கன்சோல் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ இந்த டர்ன் ஆஃப் ஆகுதுல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. பிகாஸ் நான் அந்த கேட்ட மாதிரி நான் வச்சிருக்கேன்னு என்னன்னு தெரியாது. ஸோ டூ மெனி ரீசன்ஸ் இருக்குங்க, அதாவது ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளம் வரல. பட் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட அப்டேட் பண்ணுங்க. பிகாஸ் அந்த இஷ்யூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இஷ்யூ தான், நிறைய பேருக்கு வந்து வரல. பட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் எக்ஸ் அதுக்குள்ள ப்ராப்ளம் இருக்காது. அதாவது ஓவர் ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கன்சோலே வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க அது டர்ன் ஆஃப் ஆகும். ஸோ ஓவர் ஹீட் ஆகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவர் தேவைங்க. அதாவது நம்மளுக்கு நல்ல கரண்ட் சப்ளை இதுக்கு தேவை. இப்போ எக்ஸாம்பிள் பெரிய கேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அசாசின் கிரீட், வால்ஹாலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து போட்டோன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை, அதாவது பவர் சப்ளை தேவை. ஓகேவா? இப்போ இன்பில்ட்டாக இருக்கு. பட் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் உங்களுக்கே தெரியும், பவர் ஏறி இறங்கி இருக்கும். பிகாஸ் அவங்க பீப்புள் வந்து எந்த ஏரியாலாம் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அது டர்ன் ஆஃப் ஆகுது. அப்படிதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் சின்ன கேம்ஸ் ஆன மைண்ட் கிராஃப்ட், இது வந்து பார்த்தீங்கன்னாலும் போட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. மைண்ட் கிராஃப்ட்டுக்குலாம் ரொம்ப கம்மியான பவர் சப்ளை இருந்தாலும் போதும். பெரிய கேம்ஸுக்கும் நம்ம என்ன பவர் சப்ளை அதிகமாக தேவைப்படுது கன்சோலுக்கு, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கன்சோலுக்கு. ஸோ அந்த சின்ன கேம் போட்டாலும் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங் ஆஃப் ஆகுது. சில பேருக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இல்லை ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு என்னென்ன வழின்னா உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த எக்ஸ்பாக்ஸ் கன்சோல் நீங்க டேரக்டா இதோட பவர் வந்து பிளக் பண்ணிருப்பீங்கல்ல, ஐ மீன் கரண்ட்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் மூலமா, ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மூலமா, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணி, ஆக்சுவலா நீங்க லிவிங் ரூம்ல இருப்பீங்க, பட் பெட்ரூம்ல இருந்து அந்த பவர் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா பவர் இழுத்திருப்பீங்க ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஓவர் ஹீட் ஆகிற டைம்ல நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா பிளக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, திருப்பியும் டர்ன் ஆஃப் ஆகுதா இல்லையான்ட்டு. அந்த டைம்ல டேரக்டா வந்து பவர் சப்ளை இதுக்கு வந்துச்சு, அந்த டைம்ல கரெக்டா இதுக்கு உண்டான பவர் சப்ளை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டர்ன் ஆஃப் ஆகிற இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ரிசால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பாக்ஸ் கன்சோலுக்கு கரெக்டான பவர் வருதா, ஐ மீன் டேரக்டா பிளக் பண்ணி பாருங்க. டேரக்டா, அதாவது கன்சோலுக்கும் பவருக்கும் டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஈவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணலாம். யூபிஎஸ் இதை விட அதிக கெப்பாசிட்டி இருக்கிற யூபிஎஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இல்ல உங்க வீட்டில் ஃபிளக்சுவேஷன் அவ்வளோலாம் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னா டேரக்டாவே இந்த பவர்ல யூஸ் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல அந்த ஆட்டோமேட்டிக் டர்னிங் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ ரிசால்வ் ஆயிருக்கணும். பிகாஸ் அந்த மாதிரி டைம்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ப்ராப்பர் பவர் சப்ளை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதோட ஃபேன் இங்க மேல டாப்ல பெருசா இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். இது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பீடா சுத்திட்டு இருக்கும். பிகாஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹீட், அதை வெளியே தரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் சுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபேன் சுத்திட்டு இருக்கும்போது ஹீட்லாம் வெளியே போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸ்ல இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் டிவி பக்கத்துல இருக்க முடியாது. டிவி பக்கத்துல லைட்டா உங்களுக்கு எப்படி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ரிலீஸ் ஆகும். நீங்க ஏசியில இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க டிவி வச்சிருக்க பக்கத்துல அப்படியே ரொம்ப கன்ஜஸ்டடா இதோட ஏரும் அடைக்கிற மாதிரி, இதுக்கு வந்து நல்லா காத்து போற மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப புழுக்கமா இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இது கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது ஓவர் ஹீட் ஆகும், பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது. ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கே தெரியும் 4K 60 FPS எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பவர் தேவை, அண்ட் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் சர்க்குலேஷன் தேவை. ஸோ வென்டிலேஷன்ல இருக்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கன்சோலை வைங்க. நான் சொல்றது எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ்க்கு மட்டும் இல்லை, பிளே ஸ்டேஷனுக்காகவும் தான். ஸோ நீங்க வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸ் வைக்கக்கூடாது. நல்ல ஏர் போற, ஏர் சர்க்குலேட் ஆகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்சோலை வைக்கணும். ஒரு டிவி இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி அது பக்கத்துல எதுவும் அதை சுத்தி எதுவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணாத மாதிரி வைங்க. அதனால நல்ல காத்தோட்டம் உள்ள பகுதியில அப்படியே வைங்க. ஸோ உங்க கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ்ல இருந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க புதுசா வாங்க போதாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்றவராலும் சரி, இது ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் கன்சோல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வந்து கார்பெட்ல வைக்க வேணாம். அதாவது நம்ம கிளாத் இருக்கும் பாத்தீங்களா, கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கார்பெட்லாம் இருக்கும், இல்ல நாரா இருக்கும் சில கார்பெட், இல்ல ரப்பர்ல கூட இருக்கலாம். சில பேர், அதாவது நம்ம ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர் வீட்டுல இருக்கும், நம்ம வீட்டுல எல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல நார்மல் தரதான். பட் ஜஸ்ட் சொல்றேன், அந்த மாதிரி யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கன்வீனியன்ட்காக ஒயர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் டிவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லென்த் பத்தாது. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ எனக்கு இந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாத்தீங்கன்னா ஒரு கார்பெட் மேல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கார்பெட் மேல தயவு செய்து வைக்க வேணாம். இதோட சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வுட்டன் டேபிள்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ரொம்ப ஹீட் ஆகாது. அதே மாதிரி அடிக்கடிக்கு அந்த டர்ன் ஆஃப் ஆகிறது சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுவே டர்ன் ஆஃப் ஆயிடுது.
ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ கார்பெட் மேலேயும் உங்களோட எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் கன்சோலை வைக்காதீங்க. ஸோ இதையும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்சோல் அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சிருக்கலாம், இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்ல வச்சிருக்கலாம், ஹரிசான்டலாக வச்சிருக்கலாம். இன்கேஸ் அந்த டர்ன் ஆஃப் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹரிசான்டலாக யூஸ் பண்ணிட்டு அந்த டர்ன் ஆஃப் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வெர்டிகலா வந்து பாத்தீங்கன்னா நிக்க வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்டிகலா நிக்க வச்சு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல இஷ்யூ ரிசால்வ் ஆகுமா? ஸோ பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் இப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் உங்களுக்கு கண்டிப்பா சுத்திட்டு இருக்கும். ஸோ இதை அடைக்கிற மாதிரி இதோட காத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போன ஹீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகணும். ஸோ இதை அடைக்கிற மாதிரி கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வச்சிருக்கலாம். ஸோ அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சுட்டு ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்ன் ஆஃப் ஆகிற இஷ்யூ ரிசால்வ் ஆகலாம். பிகாஸ் கரெக்டான ஏர் வென்டிலேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கூலிங்கில் தான் இருக்கும். ஸோ ஓவர் ஹீட் ஆகாது. அப்போ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் வந்து கன்சோல் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு டர்ன் ஆஃப் ஆகுச்சுன்னா இது பிரச்சனை. இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிற்க வச்சிருக்கேன், பட் டர்ன் ஆஃப் ஆகுது அப்படின்னா வைஸ் வர்ஸாக பண்ண சொல்றாங்க. இப்படி நம்ம நிற்க வைக்கும்போது டர்ன் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இப்படி படுக்க வச்சு ட்ரை பண்ண சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூல டர்ன் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இப்படி நிற்க வைக்க சொல்றாங்க. ஸோ வைஸ் வர்ஸாக ட்ரை பண்ண சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நோன் இஷ்யூ தானா மைக்ரோசாஃப்ட் சைடில். ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் எதாக இருந்தால் அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண பிறகு கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகலாம். ஸ்டில் இஷ்யூலாம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா நான் சொன்ன இந்த ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தடை ட்ரை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 மெத்தடையும் ட்ரை பண்ணுங்க ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்க. ஸோ என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பெட் மேலே வைக்காதீங்க. அதே மாதிரி வெர்டிக்கல் ஹரிசான்டலாக பொசிஷனை மாற்றி பாருங்க. அண்ட் இது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று வென்டிலேஷனாக இருக்கணும். பக்கத்தில் அப்படியே கச்சா முச்சான்னு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்குன்னு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இந்த பவர் சப்ளைவை டேரக்ட் கரண்ட்ல வந்து கொடுக்கணும். அதாவது நம்ம ஒயர் ஜங்ஷன் பாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக கொடுத்து செக் பண்ணலாம். அதில் இந்த ஆட்டோமேட்டிக் டர்ன் ஆஃப் இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம். பட் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கன்சோல் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ட்ரபிள் ஷூட் மெத்தடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.